planned for man to live in this world. கர்த்தர் மனிதனை இந்த உலகத்தில் வாழும்படியாக வைத்திருக்கிறார். And he planned that there will be generation, so and so person should be alive. இந்த சந்ததியிலே இப்படிப்பட்டதான மனுஷன் உயிரோடு இருக்க வேண்டும் என்பது எல்லாம் தேவன் தீர்மானித்த காரியங்களாம். So when the time came for Abraham's generation, then Abraham was born. ஆபிரகாமின் சந்ததியின் நாட்கள் வந்தபோது ஆபிரகாம் பிறந்தார். When the time came for David's generation, David was born. தாவீது இருக்க வேண்டியதான அந்த நேரம் வந்தபோது தாவீது அந்த சந்ததியில் பிறந்தார். When the time came for Apostle Paul's generation, Apostle Paul was born. அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ வேண்டியதான அந்த நாட்கள் வந்தபோது அப்போஸ்தலனாகிய பவுல் பிறந்தார். Now none of these people had any discretion or any decision making power as to decide what generation they will be born. இவர்கள் யாருமே எந்த சந்ததியிலே தாங்கள் பிறக்க வேண்டும் என்கிறதான தீர்மானம் எடுக்கக்கூடியதான உரிமை யாருக்குமே கிடையாது. Because they were not existent. ஏன்னா அவர்கள் அப்பொழுது இருக்கவும் இல்லை. So God made something which was not existent, he made it real. ஆகவே இல்லாத ஒன்றை உண்மையாக மாற்றினவர் நம்முடைய தேவன். From nothing man came. ஒன்றுமில்லாததிலிருந்து தேவன் மனுஷனை உண்டாக்கினார். Do you know that? So the decision was fully taken by God. ஆகவே எல்லா தீர்மானங்களையும் தேவன் தான் செய்கிறார். And I want you to understand that today God has chosen you to be part of this generation. இந்த சந்ததியிலே நீங்கள் இருக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். The reason why I am telling this is God moves differently. தேவன் வித்தியாசமாக செயல்படுகிற தேவன். You can't expect how God moved during the time of Abraham to move in the same way today. ஆபிரகாமின் நாட்களில் தேவன் எப்படி நடந்து கொண்டாரோ அதே போல தான் இப்பொழுதும் அவர் செயல்படுவார் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. Because God moves in different ways. கர்த்தர் வித்தியாசமான வழிகளிலே செயல்படுகிறார். Every generation has got its own problems. ஒவ்வொரு சந்ததிக்கும் அந்தந்த சந்ததிக்குரியதான பிரச்சனைகளும் இருக்கின்றன. The problems which are existing during the time of Moses are not today here. மோசேயின் நாட்களில் இருந்ததான பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது இந்த சந்ததியில் இல்லை. But today we are living in the last days. நாமோ இப்பொழுது கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The Bible very clearly says, in the last days darkness shall cover the earth and gross darkness shall cover the people. வேதம் வெகு தெளிவாக சொல்கிறது கடைசி நாட்களிலே பூமியை இருளும் ஜனங்களை கார் இருளும் மூடும். So the generation which is going to be alive in the last days has to be very, very careful. இந்த கடைசி நாட்களில் உயிரோடு இருக்கிறதான வாழ்கிறதான இந்த சந்ததியானது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். If they are not careful, then the gross darkness which is going to cover the people will cover them also. அப்படி ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் பூமியை மூடுகிறதான காரிருளானது தேவ ஜனங்களை மூடிவிடும். Today many people think that they can pray and because of their prayer God will ensure that gross darkness does not come during the generation. I want you to understand, God has already decided which generation which will go through gross darkness, and even if you pray, your prayer will not be answered. எங்க சந்ததியில வராதபடி கர்த்தர் தடை பண்ணுவார் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். பிரியமானவர்களே, எந்த சந்ததிக்கு இந்த காரியங்களுக்குள்ளாக போகும் என்பதை கர்த்தர் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார். எல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகவே நீங்கள் என்ன ஜெபித்தாலும் தீர்க்க தரிசனத்தை மாற்ற முடியாது. The question today is, are we today in the time of gross darkness? இன்றைக்கு கேள்வி என்னவென்றால் நாம் அந்த காரிருளின் நாட்களில் இருக்கிறோமா? That is what today we have to find out. இதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். Children of Issachar were men who had understanding of the times to know what Israel ought to do. இஸ்ரவேல் புத்திரரிலே இசக்காரின் கோத்திரமானது காலாகாலங்களுக்கு தகுந்த அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற யோசனை சொல்லக்கூடியவர்களாய் இருந்தார்கள். But the question is, where are the children of Issachar today? இன்றைக்கு இசக்காரின் புத்திரர் எங்கே? Because all the others will be living based on their mind. மற்றவர்கள் எல்லாரும் தங்களுடைய மனதின்படி தான் சிந்தித்து செயல்படுவார்கள். But Issachar, the 200 men of Issachar will not be living according to their mind. They will be living based on the understanding of the times which the Holy Spirit has given. இசக்கார் கோத்திரத்திலும் 200 பேர் அவர்கள் தங்களுடைய மனது சொல்லுகிறதின்படி அவர்கள் வாழாமல் மற்றவங்க எல்லாரும் தங்கள் மனது சொல்லுகிறதை போல அவர்கள் வாழ்வார்கள். ஆனால் இந்த 200 நபர்கள் இசக்கார் கோத்திரத்தில் மாத்திரம் அவர்கள் தங்கள் மனதின்படி அல்ல, காலங்களில் ஆவியானவர் என்ன செய்ய வேண்டும் என்று இஸ்ரவேலை குறித்து தீர்மானித்திருக்கிறார், அதன்படி செயல்படுவார்கள். Go to 1 Chronicles 12 verse 32 of the children of Issachar, which were men that had understanding of the times to know what Israel ought to do. The heads of them were 200.
1 நாளாகவும் 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரரும். Now the point is, if we do not understand the times, then we are going to be in a very bad shape. நாம் காலங்களை குறித்து அறிந்து கொள்ளாவிட்டால் நிலைமை மோசமாக மாறிவிடும். Because we will not be ready. ஏன்னா நாம் ஆயத்தமாக இருக்க மாட்டோம். That is why we need the help of the Holy Spirit. ஆகவே தான் ஆவியான தேவனுடைய உதவி நமக்கு தேவை. When pressure increases, வாழ்க்கையின் அழுத்தங்கள் அதிகமாகும் போது, which generally is happening today, இன்றைக்கு பொதுவாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. to who it will increase nobody knows. யாருக்கு அதிகமாகும் யாருக்குமே தெரியாது. But one thing I know, those who are having a good time yesterday, suddenly some pressure entered on so and so date, and from that date onwards that pressure has been really pressurizing them. ஆனா ஒரு காரியம் தெரியும், இவ்வளவு நாட்களாக சந்தோஷமாக இருந்த ஒரு நபருடைய வாழ்க்கையில் திடீரென்று ஒரு பயங்கரமான பிரச்சனை ஒரு பர்டிகுலர் நாளில் துவங்கி அந்த நாளிலிருந்து அந்த அழுத்தமானது அவனை அழுத்தி கொண்டிருக்கின்றது. Today, child of God, do you know that God knows that we are living in a time of pressure? இன்றைக்கு நாம் அழுத்தத்தின் நாட்களில் வாழ்கிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். What is the need of the hour? அப்பொழுது இப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாம் செய்ய We have வேண்டியது to understand that God has already given us the Holy Spirit. தேவ ஆவியானவரை நமக்கு அவர் தந்திருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். He has already given. He is not going to give. He is already given. அவர் நமக்கு இனி தரப்போவதில்லை. ஏற்கனவே தேவ ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். So all of us have got the Holy Spirit inside us. நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே உடையவர்களா இருக்கிறோம். And today God is asking the people, especially those who are going to be in the last days, a question which is very, very important. It's found in Micah chapter 2, verse 7, and it says, "O thou that art named the house of Jacob, is the spirit of the Lord straitened, or these his doings?" மீகா 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ. Look at what God is asking. He is asking not everybody, but those who are named the house of Jacob, and he asking them a very straight question. Is the spirit of the Lord straitened, or these his doings? கர்த்தர் நேரடியான ஒரு கேள்வியை கேட்கிறார். இதை எல்லாரிடத்திலும் அவர் கேட்கவில்லை. யாக்கோபு வம்சம் என்ற பெயர் பெற்றவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த கேள்வி கேட்கிறார். கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ. Now my question is, who are the house of Jacob today? இன்றைக்கு யாக்கோபு வம்சம் என்பது யார்? You can note the term there, thou that are named the house of Jacob. யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே. That means there are a group of people who are named. அப்படியானால் ஒரு கூட்ட ஜனங்கள் பெயரை பெற்றிருக்கிறார்கள். I don't know what name they call you, but God has called you by a particular name. He's calling the group of people. It's not an individual. The group of people, He's calling them by name as the house of Jacob. ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனத்தை, ஒரு தனிப்பட்ட மனிதனை அல்ல, ஒரு கூட்ட ஜனமாகிய ஜனங்களை ஆண்டவர் எப்படி அழைக்கிறார் என்றால் யாக்கோபு வம்சம் என்று அழைக்கிறார். Now the point is, the house of Jacob, who are they today? இன்றைக்கு யாக்கோபின் வம்சம் யார்? Everybody knows Galatians chapter 3 verse 29 says, they that are Christ are Abraham's seed. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே கிறிஸ்துவினுடையவர்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறார்கள். If you be Christ, then are you Abraham's seed? நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் என்றால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறீர்கள். What is the meaning of house of Jacob? House of Jacob or Abraham's seed? யாக்கோபின் வம்சம் என்றால் என்ன? ஆபிரகாமின் சந்ததி தான் யாக்கோபின் வம்சம். You got it? So what is the meaning of house of Jacob? If you be Christ, then are you the house of Jacob or Abraham's seed? யாக்கோபின் வம்சம் என்றால் நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாயும் இருக்கிறீர்கள். How did the house of Jacob come into existence? It came from Abraham, brother. எப்படி யாக்கோபினுடைய வம்சம் வந்தது? ஆபிரகாமின் இடத்தில் மூலமாக தானே. You understand that? It didn't come from Job. யோபிலிருந்து வரவில்லை. It came from Abraham. ஆபிரகாமின் மூலமாக தான் இந்த யாக்கோபின் வம்சம் வந்தது. You got it? The Bible doesn't say, if you be Christ, then are you Noah's seed. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் நீங்கள் நோவாவின் சந்ததி என்று சொல்லவில்லை. Of course, everybody came from Noah. எல்லாரும் நோவாவிலிருந்து தான் வந்தவர்கள். Because all of you know the first world was destroyed. முதல் உலகமானது அழிக்கப்பட்டது நமக்கு தெரியும். Though Noah came from Adam, but actually from Noah only mankind came.
the new generation came from Noah. ஆதாமின் மூலமாக நோவா வந்திருந்தாலும் அந்த முதல் சந்ததியானது அதுவரைக்கும் இருந்தவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நோவாவிலிருந்து தான் அடுத்த உலகமே உருவாகி வந்தது. Abraham also came from Noah. ஆபிரகாமும் நோவாவின் வழியில் பிறந்தவர் தான். But the Bible doesn't say if you be Christ then are you Noah's seed. நீ கிறிஸ்துவினுடையவனானால் நீ நோவாவின் சந்ததியாக இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. It says if you be Christ then are you Abraham's seed. நீங்கள் கிறிஸ்துவினுடையவனானால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி. That's why God doesn't call himself as a God of Noah. தேவன் தன்னை நோவாவின் தேவன் என்று அழைப்பதில்லை. He says I'm the God of Abraham, Isaac and Jacob. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்று தன்னை அழைக்கிறார். This name house of Jacob is an amazing name. இந்த யாக்கோபின் வம்சம் என்பது அருமையான ஒரு பெயர். And today if you are part of the house of Jacob, I'm telling you, you are one of the best people who are living today in planet Earth in this generation. இன்றைக்கு நீங்கள் யாக்கோபின் வம்சம் என்றால் பூமியில வாழக்கூடிய மனிதர்களை நீங்கள் தான் மிகவும் சிறப்பானவர்கள் என்று நான் சொல்கிறேன். We have to understand who we are. நாம் யார் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். That's a problem today. We don't understand who we are. இன்றைக்கு நாம் யார் என்பதை புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறோம். And the reason is we are always looking with our mind, with our vision. நாம் நம்முடைய மனது நம்முடைய பார்வையில் தான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். So what do? We look at our money. ஆகவே நம்ம பணத்தை தான் பார்க்கிறோம். We look at our education. நம்முடைய படிப்பை பார்க்கிறோம். We look at our father. நம்முடைய அப்பாவை பார்க்கிறோம். We look at our husband or wife. கணவனையோ மனைவியோ பார்க்கிறோம். Oh, my husband is not earning. என்னுடைய கணவன் சம்பாதிக்கவில்லை. He is earning very little money. அப்படியே சம்பாதித்தால் வெகு குறைவாக அவருடைய ஊதியம் இருக்கிறது. See, we are always looking with our eyes. நம்முடைய கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறோம். We never think that we are not supposed to look with our eyes. We are supposed to look with our spiritual eyes. நாம் ஒருபோதும் இந்த மாம்ச கண்களினாலே பார்த்து நாம் நடக்க கூடாது. நாம் ஆவிக்குரிய கண்களினால் பார்க்க வேண்டும். If you are going to look with your physical eyes, then you are going to be like the servant of the mighty man of God, Elisha, who said, "Alas." நீங்க மாம்ச கண்களினாலே பார்த்து கொண்டிருப்பீர்களானால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட மனிதனாகிய எலிசாவினுடைய வேலைக்காரனை போல ஐயோ என்று சொன்னார் பாருங்க, அந்த வேலைக்காரனை போல நீங்களும் இருப்பீர்கள். Why did he say alas? அவர் ஏன் ஐயோ என்று சொன்னார்? Because he was seeing with his mind. தன்னுடைய மனதினால் அவர் பார்த்தார். Never do that, brother. ஒருபோதும் அதை செய்யக்கூடாது. We are always judging people based on how much money they got, how much of influence they got. Don't do that. ஒருபோதும் மனிதர்களை நாம் பணத்தை வைத்தோ அல்லது அவங்களுடைய சிபாரிசுகள் அவர்களுடைய நிலைமையை வைத்தோ நம்ம பார்க்க கூடாது. That's very bad. அது சரியல்ல. God doesn't like it. தேவன் அதை விரும்புவதில்லை. Are you listening? You're supposed to look at yourself in the way God has declared who you are. தேவன் உங்களை யார் என்று அறிக்கை செய்திருக்கிறார். அப்படிதான் நீங்க உங்களை பார்க்கணும். Who are you? நீங்கள் யார்? House of Jacob. நீங்கள் யாக்கோபின் வம்சம். Abraham's seed. ஆபிரகாமின் சந்ததி நீங்கள். And today if you know who you are, you will understand the question which God is telling in Micah 2:7. "O thou that art named the house of Jacob," he is asking specifically the people who are called the house of Jacob, "Is the spirit of the Lord straitened? Are these his doings?" இன்றைக்கு நீங்க தேவனுடைய பார்வையில தேவன் பார்க்கிற விதத்துல நீங்க பாப்பீங்கன்னா இந்த கேள்வியை நீங்க புரிந்து கொள்வீர்கள். யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ என்று ஆண்டவர் கேட்கிறார். Look at this question, straight question, very straight. He is not going round and round about the mulberry bush. He is putting it straight. He is asking the question not to the people of the world. He is asking to a specific group of people, the house of Jacob. Is the spirit of the Lord straightened? Are these his doing? இந்த கேள்வியை ஆண்டவர் உலகத்துக்கு கேட்கவில்லை. நேரடியாக அவர் சுத்தி வளைத்தலாம் பேசல. நேரடியாக கேட்கிறார். கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ? Is the spirit of the Lord limited? கர்த்தருடைய ஆவி குறுகி இருக்கிறதா? மட்டுப்பட்டு இருக்கிறதா? Is the spirit of the Lord helpless? அவருடைய ஆவி உதவியற்ற செய்ய முடியாத நிலையில் இருக்கிறதா? Are these his doing? இது அவருடைய கிரியைகள் இவைகள் தானா? Because what was happening to the house of Jacob was something which was not the plan of God. ஏனா யாக்கோபின் வம்சத்துக்கு நடந்ததான சம்பவங்கள் தேவனுடைய திட்டத்தின்படியானது அல்ல. And God was watching the house of Jacob. தேவன் யாக்கோபின் வம்சத்தை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். He loved the house of Jacob. யாக்கோபின் வம்சத்தை தேவன் நேசிக்கிறார். He had created a group of people to be called as house of Jacob during that generation. அந்த சந்ததியிலே அந்த நாட்களிலே ஒரு கூட்ட ஜனத்தை யாக்கோபின் வம்சமாக வைத்திருந்தார். And the life was not in line with what God had already planned for them. தேவன் அவர்களுக்காக வைத்த அவருடைய திட்டத்தின்படியாக அந்த ஜனங்கள் பூமியில் வாழவில்லை. And they were living and they didn't know why it was happening in their life. அவர்களுக்கும் தெரியவில்லை ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு நடக்கிறது என்று. So God is asking, are these my doing? தேவன் கேட்கிறார், இது என்னுடைய கிரியைகள் இவைகள் தானா? Are these my doing? இது என்னுடைய கிரியைகளா?
You know why these doings are taking place? It is because the Spirit of the Lord has been straightened, and He's telling them very clearly, how can my spirit be straightened? கர்த்தருடைய ஆவியானவர் குறுகி இருக்கிறதுனால் அந்த காரியங்கள் யாக்கோபின் குடும்பத்திற்கு நடந்து கொண்டிருந்தது. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபின் குடும்பமே, யாக்கோபின் வம்சமே, இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றதே, இது நடக்கிறதுக்கு காரணமே என்னுடைய ஆவி குறுகி இருந்தால் தான் அப்படி நடக்க முடியும். என் ஆவி குறுகி இருக்க முடியுமான்னு கேட்குறாரு. So today I want you to examine yourself, because God is asking this question straight on your face. இன்றைக்கு ஆண்டவர் இந்த காரியங்களை கேள்வியை உங்களிடத்தில் நேரடியாக கேட்கிறார். Don't waste your time. நேரத்தை இனிமேலும் வீணாக்காதீங்க. Multitudes are wasting their time. அநேகர் இன்றைக்கு பல பேர் தங்கள் நேரத்தை வீணாக்கி You know, if you waste your time, you'll spend your life in misery. Maybe you'll go to the grave struggling and struggling and struggling and straining and stretching and striving and stressing and crying. I don't know what else word I can add to that. நீங்க உங்களுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருப்பீர்களானால், வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு நீங்க வேதனையோடும் போராட்டங்களோடும் தவிப்புகளோடும் சஞ்சலத்தோடும் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். Always thinking no money. எப்போதும் எனக்கு பணம் இல்லை, That's why no money. அப்படி நினைக்கிறதுனால தான் பணமும் இல்லாமல் இருக்கிறது. Because you think no money, no money. ஏன்னா பணம் இல்லைன்னு நினைக்கிறீங்க. Oh, no education. எனக்கு படிப்பு இல்லை, No family background. எனக்கு குடும்ப பின்னணி இல்லை, No man's help. எனக்கு எந்த மனிதனின் உதவியும் இல்லை. Bible says, cease ye from man whose breath is in his nostrils. வசனம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள். Don't trust in man whose breath is in his nostrils. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். Actually, if you want to find the test, go to somebody and find out whether there's breath in his nostrils. If you see that person, then don't put your trust in that person. நீங்க அப்படி கண்டுபிடிக்கணும்னா யாருடைய மூக்குல இருந்து மூச்சு வருதுன்னு பாருங்க. அப்படி மூச்சு வருதுன்னா அந்த மனுஷனை நம்பாதீங்க. Who will not have breath in the nostrils? Only dead people. யாருக்கு மூச்சு வராது சொல்லுங்க? மரித்தவர்களுக்கு தான் மூச்சு வராது. Today, child of God, தேவ பிள்ளையே, you're such amazing people. நீங்கள் மிகவும் அருமையானவர்கள். Don't look at your money, at least from today. இன்றையிலிருந்து பணத்தை பார்க்கவே பார்க்காதீங்க. Don't look at your influence, or look at anything. உங்களுடைய படிப்பு, உங்களுடைய தகுதி எதையும் இன்றையிலிருந்து பார்க்காதீங்க. Look at how God describes you. தேவன் உங்களை பற்றி என்ன சொல்கிறார்? You're so precious. நீங்கள் விலையேற பெற்றவர்கள். You're so valuable. நீங்கள் மிகவும் விலை மதிக்கத்தக்கவர்கள். Do you know how valuable you are? நீங்க எவ்வளவு விலை உள்ளவர்கள் தெரியுமா? Every hair in your head is numbered. உங்களுடைய தலையில் உள்ள முடியெல்லாம் ஆண்டவர் எண்ணி இருக்கிறார். Which means every single minute, because hair in the head can fall. As you're walking in the road itself, sometimes hair will fall. We don't நீங்க know. நடந்து போகும்போது கூட உங்க தலையில் இருக்கிறதான முடி உதிரக்கூடும். Every single second, God is watching you. ஒவ்வொரு அது எதை குறிக்கிறது என்றால், ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நொடியும் உங்களை தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். Why? ஏன்? Because He knows dangers are there. அவருக்கு தெரியும் ஆபத்துகள் இருக்கிறது. He knows the world is a wicked world. இந்த உலகம் பொல்லாத உலகம் என்பதை தேவன் He knows அறிந்திருக்கிறார். pressures are there waiting to literally pressurize you roundabout. உங்களை சுற்றிலுமாக அழுத்தங்கள் உங்களை நெருக்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். He doesn't like that to happen to the house of Jacob. அப்படிப்பட்டதான காரியங்கள் யாக்கோபின் வம்சத்துக்கு நடப்பதை தேவன் விரும்பவே இல்லை. The Spirit of the Lord is not straitened or limited. கர்த்தருடைய ஆவியானவர் குறுகவில்லை, குறுகியிருக்கவில்லை. You are going to see miracles. நீங்கள் அற்புதங்களை பார்க்க You are போகிறீர்கள். going to see amazing miracles. நீங்கள் ஆச்சரியமான அற்புதங்களை பார்க்கத்தான் You are going to see போகிறீர்கள். the glory of God. தேவனுடைய மகிமையை நீங்கள் You are காண்பீர்கள். going to see the power of God. தேவனுடைய வல்லமையை You are காண்பீர்கள். going to see amazing breakthroughs. நீங்கள் தடைமுறிக்கப்படுகிறதை பார்ப்பீர்கள். You are going to see things which you can't believe. நம்ப முடியாத காரியங்கள் நடக்கிறதை பார்ப்பீர்கள். So get ready, house of Jacob, because God has got a great plan for you in this generation. ஆகவே யாக்கோபின் வம்சமாகிய நீங்கள் ஆயத்தமாகுங்கள். இந்த சந்ததியில் வாழ்கிறதான உங்களுக்கு தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்வதற்காக தேவன் திட்டமாயிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாயிருப்போம். May God bless you. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். Maranatha. மாரநாதா.